என்ன ருசி பொங்கல். மாமி இப்படி செஞ்சிருக்கணும். அப்படியே நெய்ய போட்டுங்க, அப்படியே வச்ச கையில ஒட்ட மாட்டேங்குது பொங்கல். விழு உள்ள ஓய்க்கிருக்கு. இப்பெல்லாம் சாப்பிட போய் தான் அவங்க பல வளன்னு இருக்காங்க போல. நம்ம பொங்கல் செஞ்சோம்னா உள்ள கையை விட்டா கை வெளியில வராது, அப்படி செய்வோம். அவங்க பொங்கல்ல கையை வச்சா கையில ஒட்டவே இல்லை மாட்டேங்குது. அப்படி நெல் செஞ்சிருக்கு. ஏம்மா அதுக்கு நெய்யை நிறைய ஊற்றணும். நீ பொங்கல் செய்யறேன்னு சொல்லி சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றி கொலைய வேக வச்சு வச்சிடுற, நெய்யே ஊற்ற மாட்டேன்ற. அப்புறம் அப்படித்தான் இருக்கும். அந்த மாமி நிறைய நெய் ஊற்றிருக்காங்க, அதெல்லாம் டேஸ்டா இருக்கு. அவங்களுக்கு என்னாடி கோயில எல்லாம் வாங்கி தராங்க ஓசியில, அந்த அம்மா வாட்டுக்கு அள்ளி போடுது, அது காசு கொடுத்தா வாங்குது. நான் எல்லாத்தையும் காசு கொடுத்தலாம் வாங்கணும். இந்த எத்தனை நெய் டப்பா வாங்கினா 100 ரூபான்றியா? நான் இப்போ என்ன செய்ய முடியும்? அது 100 ரூபாய் நெய் வாங்கினா 1 மாசத்துக்கு வச்சு ஓட்டணும். 4 தடவை தான் பொங்கல் செய்யணும், 5 தடவை பொங்கல் செய்யணும். அது ஒரே தடவைக்கு அந்த டப்பா ஊத்திடுறாங்க. அப்புறம் நெல்லுந்து இருக்கும். போடுறத போட்டா எல்லாம் நல்லாத்தே இருக்கும். ஆமாடி, நீ சும்மா அடிச்சு விடாத. அதெல்லாம் உனக்கு பொங்கலை வைக்க தெரியாது. உங்க ஆத்தால கட்டிக்கு வந்த ஊசி அவளுக்கு பொங்கல் வைக்க தெரியாது. சும்மா அடிச்சு விட்டு இருக்கா. பொங்கல் வைக்க சொன்னா கண் தண்ணி வச்சு வச்சா ஒரு தடவைலாம். கல்யாணம் ஆகி புது பொண்ணுல வெண்பொங்கலை வச்சு சட்னி வச்சு சாம்பார் வைமான்னு சொன்னதுக்கு ஊத்துனா பொங்கல் ஓடுதி தனியாவும் அப்படி வச்சு வச்சிருந்தா. இவளுக்கு வைக்க தெரியாது. இவளை கட்டிக்கு வரும்போதெல்லாம் வீட்டுல 10 மாடு வெட்டி வச்சிருந்தேன். வீட்டுல அந்த 10 மாடு கொடுக்கும் நெய் வேணுங்கிற அளவுக்கு வீட்டுல இருந்துச்சு. அம்பிட்டு நெய் இருக்கும்போது இவளுக்கு பொங்கல் செய்ய தெரியாது. எப்படி அடிச்சு விடுறான்னு வருங்க ஆத்தா. ஏண்டி நானும் உட்காந்துட்டு இருக்கும்போதே இப்படி அடிச்சு விடுறியே, இல்லாத நேரம் பிள்ளை என்ன போய் பேசுவீங்க. என்ன பத்தா சொல்ற? நம்ம வீட்டுல 10 மாடு இருந்துச்சா? இப்போ ஒத்த மாடு கூட காணா. 1 லிட்டர் பால் வாங்குறதுக்கு அம்மா மூக்கால் அழுது. நான் கட்டிட்டு வரப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஒழுக்கமா வேலையை போல ஒன்னா வித்து திண்டாச்சு. நானே செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நெய் மட்டும் இருந்தா பொங்கல் எல்லாம் வந்துருமா? அப்ப அரிசி சரியில்லடி, நல்லா இல்ல. இப்ப அரிசி சூப்பரா வருதுல. அப்ப வந்து அரிசி சரியில்லை, அதனால பொங்கல் வரல. இப்ப நெய் வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்ப தாவ. நான் எப்படி பொங்கல் செய்யறேன்னு பாரு. ஆமா அப்படி செஞ்சுட்டாலும் இவ மேல அமைக்கிறியே. கல்யாணம் கட்டி வந்த ஊசில ஒரு மாட்டுக்கு சாணி எல்ல மாட்டா, ஒரு தீவனம் போட மாட்டா, ஒரு தண்ணி வைக்க மாட்டா, எந்த வேலையும் செய்ய மாட்டா. அந்த மாடுகளை கவனிக்கவே மாட்டா. பாத்துக்க, நானும் பார்த்தேன். 10 மாட்டை வச்சு நம்மளே எத்தனை நேரம் பாத்துக்கே இருக்க முடியும்? இவனும் கவனிக்க மாட்டேங்க. வீட்டுக்கு வந்த மருமக பொறுப்பா பாக்கணும், செய்யணும். உங்க ஆத்தா அந்த பக்கமே போக மாட்டா. எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டு புல் மேக்கப்பே சுத்துறா. இப்பயே பிடிச்சி திட்டுறாளே. புது பொருளை எப்படி மேக்கப் பண்ணி தெரிஞ்சிருப்பா. இங்கே வாரு பார்ப்போம். அப்ப நான் எத்தனை நேரம் கேள்வி வாத்தியே தெரிய முடியும்? அதனால வித்தா விழுங்குறீங்க பேசாம விட்டுட்டேன். இப்பயும் பாரு, உங்க ஆத்தாவுக்கு அரிசி நெய்யெல்லாம் வாங்கி கூட கிளு பொங்கல் வைப்பா வரும் உங்க ஆத்தா. அப்பத்தா சொல்றதுக்கு சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏமா நீ எல்லாம் மாடை பாத்துருக்க மாட்டாமா. உனக்கு எங்கம்மா மேக்கப் போடவே சரியா போகுது. நீ எங்க பாக்க போற? சாணியில போற என்ன? வரலாமா? தடபடலாம் சாப்பாடு வயல் நடந்துட்டு போல. நாங்க வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டோம் போல இருக்கு. ஏக்கா வாக்கா, வா பாட்டி, வாடி வள்ளி, வாங்க வாங்க. என்ன வந்திருக்கீங்க? வாடியே அங்கம்மா, நல்லா இருக்கியா? வாங்கம்மா வாங்க. வள்ளி வாடியே வந்து உட்காருங்க வாங்க. நல்லா இருக்கும். என்ன பயங்கரமான சாப்பாடா இருக்கே, வகை வகையா இருக்கே. ஒரே நறுமணமா இருக்கே. ஒரு பக்கம் வெண்பொங்கல், லெமன் சாதம், புளி சாதம், ஆத்தாடி தயிர் சாதம், என்னென்னமோ வச்சிருக்கீங்களே. என்னாடி வளகாப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வீட்டுல இருக்கால பொம்மி, அவளுக்கு ஏதாவது விதவிதமா சமைச்சு போடலாம்னு சொல்லி செஞ்சு கொடுத்தேன். சாப்பிடுவாள் நல்லா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி. வாங்க நீங்க இப்படி சாப்பிடுங்க வாங்க. ஐயோ அம்மா அம்மா எப்படி அடிச்சு விடுது வரு. பெரியம்மா எப்படி இருக்கீங்க? பரமக்கா வரலையா? வரலடா, பரமக்கா கொஞ்ச நாளைக்கு வெளில வரமாட்டாள்ல. அவளுக்கு கல்யாணம் பேசியிருக்கோம்ல, அவள் வீட்டுலதே இருப்பாடு மேலே கல்யாணத்து வரைக்கும். நாங்க மட்டுமே வந்தேன்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. எனக்கு தான் பரமக்கா பார்க்கணும் போல இருக்கு. போயில கூட்டிட்டு போங்க பெரியம்மா, கூட நானும் வரேன். சரிம்மா பெரியம்மா இங்க பத்திரிக்கை வச்சுட்டு அப்புறம் போய் அந்த பாட்டி வீட்டுக்கு, பல்லு பாட்டி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்புறம் 2-3 வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயில கூட்டிட்டு போறேன். அவனியா ஏடி நாங்க வளகாப்பு விஷயம் சொல்லலாம்னு வந்தா நீங்க வளகாப்பு சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேடி. சூப்பர் நல்ல கல்யாணம்டி. என்ன வாட்டி சொல்ற? வளகாப்பு விஷயமா? என்ன யாருக்கு வளகாப்பு? அடியே என் மருமக மாசமா இருக்கிறியே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆஸ்பத்திரியில போய். அதாண்டி உனக்கு கேச செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு வள்ளிக்கு அவ மாலினிக்கு அவ வீட்டுல போய் கூப்பிட்டு தானே வரேன். அப்படியே கையோட பரம்புக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாம் கல்யாணத்துக்குன்னு சொல்லி வந்தா நீ கடவுள விருந்துல ரெடி வச்சிருக்க. அதானா இவ இத்தனை ஆயிட்டு செஞ்சு வச்சிருக்காளே. இவன் கிட்ட கேசரி திங்க போறாவாவும். இவ வீட்டுல சாப்பிட்டாலே வயிறு வலிச்சு போயிரும்பட. அம்புட்டு ஐட்டம் இருக்கு. அதை பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற? இதெல்லாம் சாப்பிட்டு கேசரி சாப்பிட்டா ஜீரணமாகி போயிருமுடி. இனிப்பு சாப்பிட்டா ஜீரணமாகும், தெரியாதா உனக்கு? ஃபைனல் டச்சுக்கு கேசரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உட்காருங்க வாங்க. ஏண்டி ராணியே பரவாயில்லையே, கடை வைக்கவும் நல்ல டெவலப் ஆகி போயிட்டியே. ஒரு பக்கம் வருமானத்தை பாக்குற, இன்னொரு பக்கம் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது வீட்டுல நல்லா செஞ்சு கொடுக்குறியடியே. முந்தையெல்லாம் ஒரு குழம்பு வைக்கணும்னா முக்கால் அழுவ, ஒரு குழம்பு வச்சு 3 நாளைக்கு போட்டுருவேன். இப்போ பிள்ளைக்கு ஒரே நாள் எத்தனை ஆயிட்டு செஞ்சு கொடுத்து அசத்திப்பிட்டியடியே. பரவாயில்லடி, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். நல்லா திரும்பிட்டடி நீயே. செஞ்சுட்டாள் என் மருமக. அப்படியே கிளு ஓசியில வாங்கி ஓம சாந்தி வளர்த்துருக்கா. அது தெரியாம இந்த அங்கம்மா பேசி கிடக்கா. அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. ஓம கொட்டையா மாதிரி சுற்றுலான்னு ஓசி சாப்பாடு. தெரியுமா அது வந்து என்னடி பேசாம என்னடி அது வந்து இது போயின்னு இருக்க. அவங்க கேட்டாங்க, நான் பேசிக்கிறேன். நீ எனக்கு சும்மா இருக்க, அமைதியா இருக்கணும். என்னடி எதுக்கு பொம்மி சிரிக்கிறா? அவளை நீ அமைக்க வைக்கிற? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. எதுவும் பிரார்த்தனை பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்களா?
ஏக்கா அவளுக்கு என்னக்கா, அவளுக்கு சும்மா குசும்பு தானே, ரொம்ப வாழ் பண்றாக்கா. வர வர எதுக்கெடுத்தாலும் ஆளுகளை கிண்டல் பண்றது, நைய நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, இப்படியாவது செஞ்சுக்கிருப்பா. அவளுக்கு ஒரு வேலை இல்லக்கா. சரி சரி, கிடக்குறதெல்லாம் கிடக்கட்டும், சாப்பாடுகள் எடுத்து கொடுங்க, சாப்பிடுவோம். சும்மா அந்த உட்காந்துக்கு கம்ல நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கே வச்சிருப்பீங்க, நாங்க சும்மா உட்காந்துருக்கிறோமாக்கா. அந்த 3 குண்டான்ல சோறு எடுக்க திம்பா. எடுத்து குடுறியே, எல்லாரும் சாப்பிட்டு ராணிய. இந்த எடுத்து தரேன், இப்பதான் வந்தாங்க, அதை எடுத்து தரேன். ஐயோ, இதை வச்சு நீ மத்தியானத்து வரைக்கும் ஓட்டிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே ஆளுங்க வந்துட்டாங்க. தூக்கி உள்ளோட வைக்காம விட்டேன். சே, போச்சா சோறு போச்சா? வேணாம்டியே வேணாம், நீயே வச்சு சாப்பிடு. மத்தியானத்து வரைக்கும் என்ன நைட்டு வரைக்கும் கூட வச்சு சாப்பிடுறீ சாமி. நீ வேற பாவம் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்க, அதை எங்களுக்கு கொடுத்துட்டு என்ன செய்வ? ஏக்கா அவதான் ஆசைப்படுறாள்க்கா, நம்மளாம் சாப்பிடணும்டே. அப்புறம் என்னக்கா நீ வேற பேசாம இருக்கா? அதெல்லாம் வந்த இடத்துல சாப்பிடுச்சுன்னா சாப்பிடணும், வேணாம்லாம் சொல்லக்கூடாது. என்ன ராணி? அதானே, இந்த அங்கமாக்கா வேணாம்னாலும் இந்த குட்டச்சி விட மாட்டா அவ்வளோ இருக்கு. இதை திங்காம போக மாட்டா அவ்வளோ இருக்கு. வந்தது எல்லாமே ருசியா இருக்கு. அது கிளவி அதுக்கு மேல, குட்டச்சி அதுக்கு மேல. என்ன செய்ய, இன்னைக்கு ஓசி வாங்கினது ஓசியாவே போகுது. சரி சரி, எடுத்து சாப்பிடுங்க. யாருக்கு என்ன சாப்பாடு வேணும்? புளி சாதம் இருக்கு, லெமன் சாதம் இருக்கு, தயிர் சாதம் இருக்கு. யாருக்கு என்ன வேணும்னு எடுத்துக்கோங்க. எனக்குலாம் லெமன் சாதம்ப்பா. எனக்கு தயிர் சாதம். மிச்சம் என்ன சாதம் இருக்கு அதை எனக்கு கொண்டா, நான் சாப்பிட்றேன். எது கொடுத்தாலும் சரி, ஆசையா அன்பா கொடுத்தீங்கன்னா அதனால சாப்பிட வேண்டியது. தயிர் சாதம்லாம் பயங்கரமா பண்ணிருக்கிய. ஐயர் வீட்டு சாப்பாடு மாதிரில இருக்கு. நல்லா மிளகாலாம் போட்டு தாளிச்சு, மிளகாவத்தை போட்டு தாளிச்சு பிரமாதமா இருக்கேடி. உனக்கு இப்படிலாம் சாப்பாடு செய்ய தெரியுமா? ஒருவேளை கடைக்கு இதெல்லாம் போடுறியா? வேட்டி வேஸ்ட்லாம் போட்டு வித்துக்கிறியா? பிரமாதமா இருக்கேடி. யார் வீட்டு கத்திட்டு வந்து சாப்பாடலாம்? அது ஐயர் வீட்டு சாப்பாடே கரெக்டா பாட்டி கண்டுபிடிச்சிருச்சு. ஆமாடி, சூப்பரா இருக்கேடி. லெமன் சாதம்லாம் ஒன்னோட ஒரு ஒட்டாம உதிரி உதிரியா செஞ்சிருக்கியே. ஆத்தாடி, உனக்கு இப்படிலாம் சமைக்க தெரியும்? இன்னைக்கு தாண்டி எனக்கு தெரியும். இது போன குழம்பு வச்சுக்கிட்டு 3 நாள் ஓட்டுவேன், அங்கம்மா சொன்ன மாதிரி. இப்படி விதவிதமா சமைக்கிறேடி. எப்படி உனக்குள்ள இப்படி திறமை வந்துச்சு திடீர்னு? எப்பயுமே அப்படியே இருக்க முடியுமா? எல்லாத்தையும் பழகிக்கணும்ல. நாலு ஒன்னையும் பிள்ளை படிக்கிறாள்ல, அவ சாப்பிடுறதுக்கு நம்மளும் சமைக்கிறதுக்கெல்லாம் பழகிக்கணும்ல. புதுசு புதுசாவும் இதெல்லாம் இப்ப பழகிக்கிட்டேன் நானு. அங்கங்க அந்த கடைக்கெல்லாம் வர்றாங்கல்ல ஃப்ரெண்டுகள்லாம், ஐயருங்க வராங்க, நிறைய ஆளுகள்லாம் வர்றாங்கல்ல, அவகிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நல்லா செஞ்சிருக்கனா? ஆமாடி, புளியோதரை கூட சூப்பரா செஞ்சிருக்கேடியே. நான் கூட இப்படி செய்ய மாட்டேன், பயங்கர டேஸ்டாவில் இருக்கு. நல்லா பொடிச்சு போட்டு செஞ்சிருக்க வழியடியே. எங்கடி வளர்ந்து இப்படி சாப்பாடியும் எல்லாமே சூப்பரா செஞ்சிருக்கிய. அழகாவும் அத்தே உங்க மாமெல்லாம் அந்த சாப்பாடு சாப்பிட்டா மெச்சு போயிடுவாரு. அழகா இருக்கு. அப்படியே கும்பகோணம் பக்கம் கோயில்ல புளியோதரை ஓடுவாங்க வாரு, அந்த புளியோதரை மாதிரி இருக்குடி. அங்கம்மாக்கா கரெக்டா சொல்லுது, கும்பகோணம் பக்கம் செய்வாங்கண்டு. இதுவும் எங்கெல்லாம் சாப்பிட்டுருக்குமோ? ஐயோ, எல்லாம் கரெக்டா விவரமா இருக்காங்களே, எப்படி சமாளிக்கிறது? எப்பத்தா பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சியா? கும்பகோணம் பக்கம் செய்வாங்களா? பாயிண்ட் நோட் பண்ணியா? அதாண்டியே, எப்படி நடந்தே ரீல அவுத்து விடாம ஓட்டிக்கிட்டான்னு வாப்போம். பேசாம இரு, பொறுத்திருந்து. என்னாடி பொண்ணியே, நீயும் கப்பத்தாகுமா நம்ம பேசிட்டே இருக்கீங்களே, பேசிக்கிறீங்க சிரிச்சுக்கிறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, அவளுக்கு இன்னைக்கு ஒரே குஷி. நல்லா வகை வகையா செஞ்சு கொடுத்துருக்கீல்ல, சாப்பிட்டு சந்தோஷத்துல சிரிச்சுட்டே இருக்காக்கா. வேற ஒண்ணும் இல்லக்கா. ஆமாடி எங்கம்மா, நான் கூட டூர்லாம் போயிருக்கேன் அந்த பக்கம், கும்பகோணம் சிதம்பரம் பக்கம்லாம். அங்கிட்டு இப்படிதான் புளியோதரை செய்வாங்க, கோயில் எல்லாம் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். தயிர் சாதம் இதே மாதிரி தான் செய்வாங்க. அதே மாதிரியே இருக்கேடியே. எப்படி பழகுனா இப்படி சாப்பாட்டெல்லாம்? இவ அத்தி உனைய காட்டுல ருசியா செஞ்சிருக்காளடியே. இப்ப என்ன ஆட்டி, நல்லா செஞ்சிருந்தானே அவகிட்ட நம்ம பழகிக்கிடுவோம். யார் நல்லா செய்யறாங்க அவங்ககிட்ட இருந்து பழகிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. ராணியை எங்களை சொல்லி கொடுத்தி, அப்புறமேலே எப்படி செஞ்சேன்னு சொல்லி நாங்களும் இதே மாதிரி செஞ்சு பழகிக்கிறோம். நம்ம புஷ்பாவுக்கு வளகாப்பு வைக்கிறதுக்குள்ள எல்லாம் பழகிக்கிட்டோமா, நம்மளே எல்லாரும் செஞ்சு சமைச்சுக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல. யாரு இவ பழகி கொடுத்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க வளகாப்புக்கு சாப்பாடு ஆக்க வளகாப்பு வச்ச மாதிரி தாண்டி. ஏன் நல்லா தானே செஞ்சிருக்கா, சூப்பரா செஞ்சிருக்கால்ல. நீங்க என்ன அங்கம்மாக்கா சொன்ன மாதிரி பழகி வச்சுக்கிட்டோம்னா புஷ்பா வளகாப்பு செஞ்சுக்கலாம், மாலினி வளகாப்புக்கு செஞ்சுக்கலாம். எதுக்கு வெளியில போய் சொல்லிக்கிட்டு நம்மளே எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்ல. அடியே நீங்க வேறடி எல்லாரும் சேர்ந்து திருப்பி காமிச்சிருக்காதீங்க, பேசாம இருங்கடி சாமி. அடியே இது ஊரை ஓசி சாப்பாடுறியே. பக்கத்துல ஒரு மாமி புதுசா குடி வந்திருக்காங்க, பங்கசா மாமின்னு. அவங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா அளப்பறைய கூட்டிக்கிட்டு அவ. அடிப்பாவி, ஓசியில வாங்கி வச்சுக்கிட்டு அடி புட்டு நேரம் புட்டு படிக்கிறஞ்ச. நாங்க கூட ஒரு நிமிஷம் உண்மை நம்பிட்டோமேடியே, நீ தான் செஞ்சேன்னு நினைச்சு. அடி சண்டாலியே, எப்படி போய் சொல்லி திட்டுறான்னு ஒரு ஓசி சாப்பாடு இப்படி சாப்பாடு வாங்கி வச்சுக்கிட்டு நீ வேலை நடத்திக்கிட்டியாக்கும். யாரு அந்த அடிமை புதுசா சிக்கிருக்கு உனக்கு? அதானே, யாருடி உங்ககிட்ட இப்படி ஒரு அடிமை சிக்கிருக்கு புதுசா வந்திருக்காங்கன்ற? எனக்கு தெரியல, என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. சரிம்மா, அதுக்கு நான் அப்ப அது வந்து சிரிச்சுட்டே இருக்கேன். என்னை சொல்ல விடாம தடுத்துட்டே இருக்காங்க. பக்கத்துல கும்பகோணத்துல இருந்து ஒரு மாமியும் பங்கஜ மாமியும் பட்டு மாமாவும் வந்திருக்காங்க. அவங்க கோயில்ல நெய்வேத்தியம் பண்றாங்களாம், டெய்லி நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைப்பாங்களாம். அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க பெரியம்மா. இப்ப இல்ல பெரியம்மா, அவங்க வந்து இப்போ 2-3 நாள் ஆயிடுச்சு. 2-3 நாள் நம்ம வீட்டுல காலையில ஆனா வெறும் வெரைட்டி ரைஸ் தான், மத்தியானத்துக்கும் அதுதான்.
நைட்டுக்கு மட்டும் தான் சாப்பாடு ஓசிலே வச்சு ஓடிக்கிருக்காங்க அம்மா. ஓஹோ அப்படியா சங்கதி? அதே என்னடா பார்த்தேன், என்னடா எலி சும்மா போகுதேன்னு இப்பதானே தெரியுது. கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாரு குடைக்கிறாளாக்கு. உங்க அம்மா பெரிய காரி தாண்டி. நீங்க இன்னைக்கு தானே திங்கிறீங்க, நாங்க 2-3 நாள் எத்தனை தின்னுருக்கோம். காலைக்கு மத்தியானத்துக்கு இப்படியே கொடுத்து எங்களை கொண்டுருவா. அவ்வளோ இருக்கு. குழம்பு சாப்பாடே வைக்க மாட்டேன்றா. இதை வச்சே ஓட்டிடுறா. மிச்சம் கடஞ்சா நைட்டுக்கு வச்சு ஓட்டிடுறா. அடியே நல்ல ஓடி போடுறடி. இன்னைக்கு யாரு அந்த மாமி? டெய்லி எத்தனை ஒருத்தவங்க ஓசி வாங்கிக்க இருப்ப, சங்கடப்பட மாட்டாங்களா? அடியே ஏதோ ஒரு விசேஷனால வாங்கி சாப்பிட வேண்டியது. இதே ஜோலியா டெய்லி கொண்டு போய் அவங்க வீட்டை போய் வாங்கி வந்து சாப்பிட்டு திருப்பியாக்கும் அசிமா போடுவாங்கடி. அப்படிலாம் பண்ணாதடி. இன்னைக்கு என்ன அடி நீ பொழைக்கிற? ஏக்கா அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கக்கா. அந்த மாமி நல்லவங்க. அவங்க சொன்னாங்க பொம்மைக்குட்டிக்கு பிடிக்கும்னா டெய்லி 2 அரைங்க வாங்கி கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கக்கா. நம்ம தான் அப்படிலாம் நினைப்போம், அவங்களாம் அப்படி நினைக்க மாட்டாங்கக்கா. சாமிக்கு படிக்கிறாங்க, எத்தனையோ பேத்துக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அது மாதிரி நினைச்சு அவங்க கொடுப்பாங்கக்கா. நீ வேற ஏண்டி பொம்மைக்குட்டிக்கு பிடிக்கும்னா அவளுக்கு மட்டும் 5-6 வாங்கி வந்து கொடுக்க முடியே? நீ மொத்த குடும்பத்துக்குமே வாங்கி வந்து வச்சுக்கல இருக்க. பத்தாவதுக்கு எங்க மாதிரி வரவங்களுக்கு சேர்த்துல உருந்து வைக்கிற வாங்கி வந்து வச்சிருக்க. சங்கடப்பட மாட்டாங்களா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பயம் நடத்தல. அப்படிலாம் பண்ணக்கூடாதுடியே. நல்லா சொல்லுமா, அவ புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. நான் சொல்லி தவிச்சு போயிட்டேன். ஒருத்தவள போய் சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது, சும்மா அறின்னு. எங்க பிரியா கொடுத்தா பினாயில கூட வாங்கி குடிப்பேன்றா. இவளை வச்சுக்க என்ன செய்ய நம்ம? சரி இதுக்கப்புறம் அப்படிலாம் செய்யாதடியே. அவளுக்கு முடிஞ்சா நம்ம ஒத்தாசை செய்யணும், வைக்கணும். நம்ம போய் அவங்க தொல்லையெல்லாம் கொடுக்க கூடாது. அசலூர்ல இருந்து வந்து இங்க வேலைக்கு வந்திருக்காங்கல்ல, அப்படிலாம் செய்யக்கூடாது. ராணியே நம்ம ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க, புரியுதா? சரி நாங்க பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்புறோம். நீ எங்க பல்லுப்பாட்டி வீட்டுக்கு போகணும். இன்னும் 2-3 வீட்டுக்கு வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். நேரம் ஆகிருக்கு. என்ன நீ வரியா பல்லுப்பாட்டி வீட்டுக்கு? வரேக்கா, நானும் வரேன். நீ என்ன மத்தியானத்துக்கு சாப்பாடு கிடக்கு, இதுக்கப்புறம் செய்யவா வரேன். செய்யா போச்சு. இந்த அவ வீட்லயும் பத்திரிக்கை வச்சுட்டு போயிருவான். அவங்க மாமி வீட்லயும் புதுசா வந்திருக்காங்கல்ல, அவரே எல்லாத்துக்கூடயும் பழகணும், ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கல்ல. நீ வா, அவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வள்ளி உனைய இப்பாட்டி எல்லாத்தையும் அப்படியே பத்திரிக்கை வச்சு அங்க போவோம். போக முடியே. நானும் இந்த மாமியை பழகி வச்சுக்கிறேன். அமைய சமயத்துக்கு ஆகும்ல. வா போவோம், எல்லாரும் போவோம். ஏக்கா வாக்கா, மாமி வீட்டுக்கு வச்சுட்டு போவோம். ஆமாடி, நீயும் பழகி வச்சுக்க. நீ ஒரு பாவத்தை தொந்தரவு பண்ணி தெரியாதீங்க. பிச்சு பிடியும் பிச்சு. ஏதோ 4 நாள் 1 நாளைக்கு கொடுத்தா பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு பழகுங்க. டெய்லி போய் பாவத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒருத்தவங்கள சங்கடப்படுவாங்கல்ல, அவங்களும் கோயிலுக்கு கணக்கு சொல்லணும், வைக்கணும்ல. செஞ்சு நம்ம கொடுத்துக்க பார்ப்பாங்க. கோளாரா இருந்துக்காங்க சொல்லிவிட்டேன். சும்மா சாப்பாட்டுக்கு போய் ஒருத்தவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு அன்பா பாசமா 4 வரை பழகணும். வரவங்களை போய் நம்ம போய் தேவையில்லாத சொல்ல செய்யக்கூடாது சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோங்க. பெரியமா நீங்க தான் பெரியமா கரெக்டா பேசுறீங்க. அம்மாவுக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப மோசமாகறாங்க. ஓசினா போதும் அலையாங்க. ரொம்பயும் கொஞ்சம் கூட ஒரு கௌரவமா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன்றாங்க பெரியமா. சரி விடுறி. பாவா என்ன செய்வா? பாவம் கஷ்டப்படுறா. அந்த கஷ்டத்தினால அப்படிலாம் செய்யறா. உங்க அப்பே அதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போக மாட்டேன்றாப்ல. வேலை வேறன்னு தேடிக்கே இருந்துட்டாப்ல. அது முடியும் உனக்கு வயசாகி உனையும் கட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கு. உங்க அப்பே வேலை தர முடியும். அவன் என்ன செய்வா? திருந்திடுவா. விடு அப்படி சொல்லுக்கா. அவளுக்கு எங்க அதெல்லாம் தெரியுது? அவங்க அப்ப என்னமோ மாசம் சம்பாதிச்சு வந்து கொட்டிக்கிற மாதிரி அப்படி பேசுவா வாட்டுல. நம்ம கஷ்டத்தினால அப்படி செய்யறோம்னா அவளுக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா. நீ மாதிரி அதை எடுத்து சொன்னாலே அவளுக்கு தெரியும். என்னைய தப்பா நினைக்கிறாங்க. சரிடி பொம்மியே, உங்க அம்மா பாவம் கஷ்டப்படுறா. கோளாரா அது தர நீ படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். அவங்க அப்பே மாதிரி நீ இருக்க கூடாது. அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும். முடியே ஏண்டி என்ன வேலை வேணும்னாப்லையா இல்லையா? உன் புருஷன் என்ன தேடி தந்துட்டாப்லையா? அந்த கொடுமை எனக்கா சொல்றது? இந்த ஆளு வேலையை தேடுதா இல்ல வேலை இந்த ஆளை தேடுதா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. டெய்லி காலையில ஆனா சோத்த கட்டிட்டு கிளம்பிடுறாப்ல. கொண்டு போய் சாப்பிட்டு அவங்க படுத்து தூங்கிட்டு வராப்லயே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. கேட்டா வேலை என்றாப்ல ஒன்னும் புரிய மாட்டேங்குதுக்கா. என்னத்த சொல்ல? சரிடி, இந்த மாசத்துக்கு வட்டியை கரெக்டா எடுத்து வச்சிரு. போன மாசம் மாதிரி லேட்டா எடுத்து வைக்காத. அப்புறம் மதினி சத்தம் போட்டு தெரியும் தேவையில்லாம. மாசமான கரெக்டா எடுத்து வச்சிரு வட்டிய. அப்புறம் சொந்த வந்ததுக்குள்ள ரொம்ப சங்கடமா போயிரும். கரெக்டா முதல்ல வட்டி எடுத்து வை. அதுக்கப்புறம் அந்த சீட்டு காசு தனியா எடுத்து வை. லோன் காரங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டணும். நீ வாட்டு காசு ஆட்டா தெரியாத. நல்ல வேலைக்கா ஞாபகப்படுத்தி விட்டேன். அது வேற மறந்து போயிருது. நான் எடுத்து வைக்கணுங்க காசு. இதுக்கப்புறம் இந்த சாமான் எல்லாம் போட்டு கொஞ்சம் காசு ஒதுக்கி வைக்கணும். அப்புறம் என்ன செய்ய? நிறைய இருக்கே மனசு கலவைக்கு எத்தனை நண்டி இருக்கும் மத்தே. இது சாப்பிட நல்லதுன்றாங்க. அப்புறம் என்ன செய்ய? கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கி செஞ்சு சாப்பிட வேண்டியது. இதை வாங்க விடிய வர போய் 4 மணிக்கெல்லாம் நின்று நீ வாங்கி ஓடி ஆட வேண்டியிருக்கு. என்ன செய்ய? ஒரு பிள்ளை ஓட்டிருந்தா போய் வாங்கிட்டு வருங்க. நம்மளே அலைய வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும். என்ன வாங்கி என்ன செஞ்சுட்டு இருக்க? எனக்கே கூட அறுக்கு கிடைக்கிய. வாங்கடியே வாங்க. என்ன மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்களே? எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயத்த பார்த்து சொல்லிட்டு போலாம் வந்தா உனக்கு தீட்ட கொடுத்துட்டு. என்ன இன்னைக்கு நான் வச்சாக்கேன்? ஆமாடியே, இந்த இப்படி நுரையீரல வாங்கிட்டு வந்து கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஏன் பாட்டியே இந்த நுரையீரல போய் வச்சு சாப்பிட்டு இருக்க? இப்படி கையை கிரி எடுத்து சாப்பிட வேண்டியதானே? உனக்கு ஒரு தாளுக்கு பத்தலையா? ஒரு 1/4 கிலோ கறியை கூட வாங்கி வைக்க வேண்டியதானே? இல்லாட்டி ஒரு மீனை கூட வாங்கி குழம்பு வைக்க வேண்டியதானே? இந்த நுரையீரல போய் வச்சு சாப்பிட்டு இருக்க. இது ஒரு மாதிரியா இருக்குமே. எனக்குலாம் பிடிக்காது. நீங்க வேறடியே கறியில என்ன இருக்கு? கொழுப்பு தான் ஏறுந்துட்டா அதெல்லாம் நல்லது கிடையாது உடம்புக்கு. இந்த நுரையீரல் எம்பு உடம்புக்கு நல்லது தெரியுமா? நீ வாடி பேசிட்டுற. இந்த ஒரு 2-3 வாரமா ஒரே சளிடி சாமி. கருத்து சளி வந்துட்டே இருக்கு. காரி துப்ப வருது. மூக்குல தனியா ஒழுகுது. பார்த்துக்க ஒன்னும் முடியல. அதையும் பார்த்தேன். ஒரு நுரையீரல் வாங்கிட்டு வந்து நல்ல மிளகு பொடியை போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவோம் சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க.
சளி சரிதான். அதுக்கு நுரையீரல் வாங்கிட்டு வந்தேன். டாக்டர் போய் ஊசி ஊசி போட்டியா இல்லையா? ஊசியெல்லாம் போட்டு பாத்துட்டு சாமி 2 3 ஊசியை போட்டேன், மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், டானிக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாப்பிட கூட அந்த இருமல் நிக்கவே மாட்டேங்குது. கரு 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 கருன்னு வந்துட்டே இருக்கு. இந்த நுரையீரல சாப்பிட்டா சளி ரொம்ப நல்லது, நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்ல, அதுக்கு இதை வாங்கிட்டு வந்து ஒப்பம் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? நுரையீரல் சாப்பிட்டா சளி நல்லதா? ஆமா அடி பாத்தி, உனக்கு தெரியாதா? நுரையீரல் சாப்பிட்டா சளிக்கு நல்லது, நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நல்லா ஆகி போயிடும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ஆஸ்துமா வீசி இதெல்லாம் இருக்கவங்க அடிக்கடி நுரையீரல் வாங்கி வச்சு சாப்பிடுறாங்கல்ல. அப்படியா சந்ததி? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு வாங்கி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சிருப்பேன். இது தொங்கத்தை பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும், பயமா இருக்கும். எனக்கெல்லாம் பிடிக்காது. நான் வாங்கினதே இல்லை ஒரு நாள் கூட. நல்ல ஓடு போடுறீங்கடி. ஆட்டு கறியில கறியை காட்டிலையும் நுரையீரல் சாப்பிட்டா நுரையீரலுக்கு நல்லது. ஆட்டு கால் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இந்த முட்டிக்கு எல்லாத்துக்கும், கால் முட்டி கை முட்டிலாம் நல்லது, எல்லாத்துக்கும் மூட்டுக்கு. அதே போல இந்த எலும்புகளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்ல சாறு குடிச்சா அதுவும் சளிக்கு நல்லது. ஆட்டு கறியை காட்டினா அது உறுப்புகள் தான் உடம்புக்கு நல்லது. ஓஹோ, இம்புட்டு விஷயம் இருக்கா? நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஈஸியா நல்லா சாப்பிடும், சாப்பிடுன்னு பண்றதுக்கு கறியை தான் வாங்கி திங்கிறது. இதெல்லாம் வாங்கி வச்சது இல்ல. நான் ஆட்டுக்கால் வாங்கி வச்சது கிடையாது, இந்த நுரையீரல் வாங்கி வச்சது இல்லை, எதுவும் வச்சது கிடையாது. ஏன்னா இப்படி சொல்ற? ஆட்டுக்கால் வாங்கி வச்சதே இல்லையாக்கா? நல்லா இருக்கும் முடியே. ஆட்டுக்கால் பாயா செஞ்சு அம்புட்டு அருமையா இருக்கு. நம்ம ஊர் பக்கம் யார் பாயா வைக்கிறா? வேற ஒரு தண்ணியை குடிச்சுட்டு வந்து காலத்தை கீழே விட்டுருவோம். மெட்ராஸ் பக்கம்லாம் போய் பாரு, பூரா ஆட்டுக்கால் பாயானே. இடியாப்பம், இந்த ஊத்தாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, அப்புறம் என்ன ஒண்ணு சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு, இதெல்லாம் அவங்க பூரா பாயா தண்ணி சாப்பிடுறாங்க. அம்புட்டு அருமையா இருக்குல்ல, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு மாறி எங்க அம்மாவே ஒரு நாள் சொல்லுச்சு, எங்க ஊர் பக்கம் பாயா தாங்க ரொம்ப ஃபேமஸ். நீங்களே இட்லி சுட சட்னி அரைக்கிறீங்க, சாம்பார் அரைக்கிறீங்க. எங்க ஊர்ல அப்படிலாம் இல்ல, நாங்களாம் பாயா வச்சுக்கிறோம். நல்லா ஆட்கால வாங்கிட்டாங்க. அது நாங்க கேட்டா ஒரு நாள் சொன்னாங்க. அப்புறம் பாருங்க யூடியூப்ல பார்த்து சொன்னா பாயா எப்படி செய்யறதுன்னு சொல்லி. அதுல 2 விதமா வைக்கிறாங்க. பச்சை கலர்ல ஒண்ணு வைக்கிறாங்க, அப்புறம் மசாலா போட்டு ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன சொல்ற? ஆட்டுக்கல்ல பாயாவா? நாமெல்லாம் வேற ஒரு தண்ணியை குடிச்சுட்டு இப்படி சுண்டவளைய போட்டு குழம்பு வைப்போம், அதுவே தெரியும். நீங்க நம்ம ஆயான்றீங்க, அப்புறம் பாயான்றீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆமா வாக்கி, அன்னைக்கு யூடியூப்ல பார்த்து சொன்னா பரமே. அப்புறம் மாறி எங்க அம்மா ஒரு மாதிரி சொல்லுச்சு. 2மே வச்சு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம டேஸ்ட்டுக்கு அந்த பச்சையா பச்சை மிளகா அந்த இதெல்லாம் அரைச்சு ஊத்தி வைக்கிறாள், அது நமக்கு செட் ஆகல. நமக்கு மசாலா பொடி போட்டு வைக்கிறோம்ல, அப்படி வச்சா அந்த பாயா நல்ல ருசியா சூப்பரா இருந்துச்சு. இட்லி எல்லாம் 4 திங்கிற இடத்துல 6 7 திங்கலாம் போல இருக்கு, அப்படி இருக்கு. நல்லா குழப்பிக்கிட்டு அடிச்சா ரசக்கல் அப்படி இருந்துச்சு. வச்சுக்க ருசியா என்ன சாம்பார் சட்னி எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கு. ஏக்கா என்னக்கா நீ வச்சிருந்துக்க எங்களுக்கு இப்படி கொடுத்துக்கலாம்லக்கா? நான் பாயான்றத கண்ணில் கூட பார்த்ததுல எப்படி இருக்கும்ட்டு இன்னைக்கு நீ சொல்லிதான் கேள்விப்படுறேன். நான் சொன்ன மாதிரி சுண்டக்கல்ல வச்சா எங்க கழுவி நான் வச்சது இல்ல. இந்த இதெல்லாம் ஆட்டுக்காலெல்லாம் என் கழுவி தண்ணியை குடிச்சுக்கிட்டு சுண்டக்கல்ல 2 உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு மாதிரி வச்சு விட்டுறோம், அதையும் சாப்பிட்டுருக்கோம். நீ சொன்னதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையாக்கா நாங்க. இப்ப என்னாடியே பரம கல்யாணம் முடிய விருந்து சாப்பாடு வருவாங்கல்ல, அப்புறம் பூரா நான்வெஜ்ஜாத்தே இருக்கு நம்ம வீட்டுல. அப்ப வாங்க செஞ்சு அதையும் சாப்பிடுங்க. இப்ப நான்வெஜ் குழம்பு கூடாதுல்ல, அதனால தெரியாம இருக்கேன். ஆமாடியே பரம கல்யாணம் முடிச்சுட்டா உடனே விருந்ததே அக்கா வீட்டுல, நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வளகாப்பு சாப்பாடு வரிசையா சாப்பிட வேண்டியது. என்னடியே கல்யாணம் சாப்பாடுன்றீங்க, வளகாப்பு சாப்பாடுன்றீங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் வந்திருக்கான். இந்த கேசரி வீடு வந்திருக்கேன். கடைக்கு இண்டி உன் பேசி மாசமா இருக்கால, ஆஸ்பத்திரிக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம். டாக்டர் உறுதியா மாசமா இருக்கு, பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுதான் உனக்கு கேசரி எடுத்துக்கிட்டு அதையும் சொல்லிவிட்டு பரம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கொடுப்பாங்க வந்த எல்லாரும். அப்படியா சங்கதி? சந்தோஷமடி. அப்புறம் என்ன அங்கம்மா பாட்டி ஆகி போயிட்டேன். அப்ப ஒரே கலகலப்புதான், அதான் ஆளு ஒரே கலகலன்னு இருக்கியா முந்தி. சரி ரொம்ப சந்தோஷம். என்ன கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தீங்களா கையோட? ஆமா வைத்திய, அப்படியே சீட்டை கொடுத்துட்டு மாசனாக்கிறத சொல்லிவிட்டு அப்படியே கல்யாணத்துக்கு பார்த்து நீ வச்சு விட்டு போலாம்னு சொல்லி வந்தோம். அவன் மாதி வீட்டுல வச்சுட்டு அப்படியே வள்ளி வீட்டுல வச்சு அவளை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ராணி வீட்டுக்கு வந்து அவ வீட்டுக்கு வச்சுட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து இங்க வர்றோம் உங்ககிட்ட. அதுல கேசரி இருக்கு, சாப்பிடு. அப்புறமேல வச்சு நல்லா இருக்கும். உனக்கு செஞ்சு தந்தேன், நீ சுகர் இல்ல ஒண்ணு இல்ல, நல்லா சாப்பிடுவீல, அதை கொஞ்சம் உண்டு நான் வச்சுக்கந்தேன். சரி இருக்கட்டும். அந்த நுரையீரல வச்சு நல்ல மிளகை தட்டி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா கிரேவி மாதிரி வச்சு தரேன். ஆள் முடி சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்க. ஐயா நான் சாப்பிட மாட்டேன் வாக்கி, கல்யாணம் வச்சிருக்கோம்ல, கவுச்சி எதுவும் சாப்பிடக்கூடாதுல. நானே அதான் வீட்லயே போடாம இருக்கேன் எதுவுமே. இந்த வரவழியை பத்தி ராணி வீட்டுல சாப்பிட்டு வந்தோம். அவ புளி வர லெமன் சாதம் வெண்பொங்கல் தயிர் சாதம் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தா, சாப்பிட்டு வந்தோம் பூரா. ஏன்னாது ராணி இப்படி வகை சாப்பாடு செஞ்சிருந்தாளா? என்னாடி உலகமாக அதிசயமா இருக்கு உனக்கு வந்த மலையாடி சாமிய. ஆத்தடி ஆத்தே, என்ன விசேஷத்துல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா இன்னைக்கு? அடியே அங்க மக ஆரம்பிச்சிருச்சுடி படைப்பா படத்துல மாதிரி. மாப்பிள்ள அவர்தான், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடதுன்ற மாதிரி கொஞ்சம் சாப்பாடை பத்தி எல்லாத்துலயும் சொல்லு. நீ பத்தி கேட்கறதுல அப்புறம் சொல்ல போறியே. ஏங்க என்ன ராணிய மாசமா கஷ்டமா இருக்கியா? அவ்வளவு சாப்பாடா? அங்கம்மா நீயே சொல்றீ, இல்லாட்டினா இங்கேயும் போய் அரைச்சு விட்டுருப்பா ராணி.
அப்படியா சங்கரி? அது என்னடான்னு பார்த்தேன். நீயாவது இத்தனை சாப்பாடு செய்யறதாவது ஒரு நேரம் குழம்புக்கு வாங்கி வைக்கவே அப்படியே அழுவாளே இவன்ற எத்தனை வயசு செஞ்சாண்டு பார்த்தேன். ஆமா இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி, அது நல்ல நாள், ஞாயிற்றுக்கிழமை வர விழுந்திருக்கு. கால வைரவத்து ஏத்த நாள் இன்னைக்கு. ஏண்டி இன்னைக்கு போய் விளக்கு கூட போட்டுருக்கலாமேடி. ஏண்டி அங்க மகளை கூட்டு போய் அதே பாட்டியே நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து இந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணும் புரியல, தலையும் புரியல காலும் புரியல. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குன்றதை நான் மறந்துட்டேன். இப்ப நீ சொல்ல வந்து எனக்கு யாவுமே வருது. முன்னாடி யாவுமே எனக்கு காலண்டரை பார்க்கவும் இல்லை. நல்ல நாளுதான். இந்த நாள்ல போய் நல்ல பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வாங்கி போய் விளக்கு போட்டா ரொம்ப நல்லது. கால பைரவருக்கு வந்தது. என்னக்கா சொல்ற? அஷ்டமி நியாயமே எதுவும் செய்யக்கூடாதுன்றாங்க, நல்ல காரியமா செய்யக்கூடாதுன்றாங்க. நீங்க நல்ல நாள் விளக்கு போட ஓந்துதுன்றீங்க. அப்படி இல்லடியே, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை விழுகிறது ரொம்ப விசேஷம். பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உகந்த நாள். இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு போய் அவருக்கு விளக்கு போட்டு நம்ம என்ன வேண்டிட்டு வரமோ அது அப்படியே நடக்க முடியும். வெள்ளை பூசணிக்காய் வாங்கி அதை விளக்கு போட்டோம்னா நம்ம என்ன நினைச்சு போடுறோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்கடியே. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதக்கா. ஏக்கா நான் கூட அடுத்து வந்துச்சுன்னா அடுத்த வர்றப்ப தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு விளக்கு போடணும்க்கா. இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிட்டு வரணும்க்கா. ஒரு குழந்தையோட நிக்குது. என் மாமியா வேற சும்மா போட்டு புலம்பிக்கே இருக்கு எந்நேரமும். உன்னோட ஒன்னிங்கான இன்னொன்னு காணாண்டிக்கே இருக்குக்கா. போய் விளக்க போட்டு வரணும்க்கா. அடுத்த மாசம் வரப்ப சொல்லுக்கா, 2 பேரும் போய் போட்டு வருவோம். அதுக்கு என்ன போய் போட்டு வருவோம். எல்லாரும் வாங்க. நீ வாடி ராணியே, நல்ல பொண்ணு எல்லாம் படிக்கணும், அவளுக்கு நல்ல ஒரு வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகணும், தெரிஞ்சு வேண்டிட்டு போடுவான். நானும் வரேன், மரம் சீக்கிரமா குழந்தை நிக்கணும் வேண்டிட்டு வருவோம். எல்லாரும் சேர்ந்து விளக்க போட்டு வருவோம். சரி என்ன உட்காருங்க வந்து விட்டுச்சே நீங்க வாட்டுக்கு. இல்ல வாட்டியே நீ பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்புறோம். அடுத்தடுத்து போய் கொடுக்கணும்ல, வேலை விட்டு நிறைய கிடக்கு. பண்ண பரம்பரை முடிச்சு சாவாசம் உட்காந்து எழுந்திரிச்சு போக வேண்டியதுதான். இப்ப நான் போகணும், இந்த மாமி வீட்டுக்கு வேற பத்திரிக்கை வைக்கணும்டா. நானே உனக்கு வச்சுட்டு அப்புறம் போக சொல்லி சொன்னேன். நீ அப்புறம் கோஸ்கிரி வேலை எனக்கு காசு வந்து கொடுத்தாங்கன்னு உனக்கு வச்சுட்டு இந்த போற வழியில மாமி வீட்டுக்கு போய் வச்சுட்டு அப்படின்னு 2 பேரும் இருக்கு வச்சு விட்டு அப்புறமே சொந்த வந்துக்கலாம். அவரை கூட்டிட்டு போய் கொடுக்கணும், மான கூட்டிட்டு போய். ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூனுங்க. இன்னைக்கு காலை வணக்கத்தை விட்டுட்டேன். இன்னைக்கு மதியானம் வணக்கம் தான். கொஞ்சம் லேட் ஆகி போச்சுல, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை வெட்டி ஆகி போச்சு. அப்புறம் வெற்றி செல்வா எப்படி இருக்கீங்க? நீங்க +2 எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. நீங்க நல்லபடியா எக்ஸாம் எழுதணும், கடவுள்கிட்ட நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கி நல்லபடியா காலேஜுக்கு போகணும் நாங்க வேண்டிக்கிறாங்க கடவுள்கிட்ட. நல்லபடியா படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஹாய் பவன் ஆதிரன் எப்படி இருக்கீங்க செல்லக்குட்டி? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு ஹாய், உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிறோம். ஹாய் தர்ஷினி ஜெயா எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ்ங்களா? உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்புறம் நேற்று சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறாங்க. இனிமேலே டெய்லி இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த நாள் எங்களால முடிஞ்ச நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிடுவோம். ஆமாங்க, நேற்று சப்ஸ்கிரைப் பண்ண சகோதர சகோதரிகளோட பேரை இன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. கலைவாணி, கவிதா, சகு செல்வா, கமலாதேவி, மனோஜ்குமார், ராஜபாண்டி, கௌசல்யா, சுந்தர்சாமி, மகேஷ், விஜய், ஜெனி, தேன்மொழி, ரஞ்சித், மதுபாலா இவங்க எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும். டெய்லி சப்ஸ்கிரைப் பண்றவங்க அவங்க பேரை போட்டு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சீங்கன்னா மறுநாள் அவங்க பேரை சொல்லி நாங்க நன்றி சொல்லுவாங்க. ஆமாங்க, ஹாய் சொல்லணும்னு சொல்றவங்க தனியா உங்களுக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி பேர் சொல்லி அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைபர்னு போட்டு உங்க பேரை போடுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, யார் ஹாய் சொல்ல சொல்றீங்க, யார் பர்த்டே சொல்ல சொல்றீங்கன்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி பர்த்டேனா பர்த்டேன்னு போடுங்க, வெட்டிங்னா வெட்டிங் டேன்னு போடுங்க, சப்ஸ்கிரைபர்னா சப்ஸ்கிரைபர்னு போடுங்க, ஹாய் சொல்லணும்னா ஹாய்ன்னு போடுங்க, ஹாய் சொல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாங்க உங்க கூட டெய்லி இன்டராக்ட் பண்ணுவாங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்க கூட இன்டராக்ட் பண்றோம். நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. இதுக்கப்புறமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க.